ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள முடக்கம் காரணமாக எண்ணெய், எரிவாயு மற்றும் அமோனியா ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் செல்ல முடியாமல் சிக்கியுள்ளன. இந்த விநியோக தடையால் பிரித்தானியா பொருளாதாரம் மற்றும் விநியோக சங்கிலியில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அரசு எச்சரித்துள்ளது. இந்த சிக்கல் ஒருமுறை தீர்க்கப்பட்டாலும் அதன் பொருளாதார தாக்கம் குறைந்தது 8 மாதங்களுக்கு நீடிக்கும் என்று பிரித்தானிய பிரதமரின் தலைமை செயலாளர் டாரன் ஜோன்ஸ் தெரிவித்துள்ளார். இதனால் எரிசக்தி, உணவுப் பொருட்கள் மற்றும் விமான கட்டணங்களை குறிப்பிடத்தக்க விலை உயர்வு ஏற்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போது சந்தைகளில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்றும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அரசு உறுதியளித்துள்ளது. எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் சீராக உள்ளதாகவும் மக்கள் வழக்கம் போல செயற்படலாம் என்றும் அமைச்சர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அமோனியா விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் உரங்கள் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு இருப்பு குறித்து கவலை எழுந்துள்ளது. உணவு பதப்படுத்துதல், மருத்துவ தேவைகள் மற்றும் தொழில்முறை செயற்பாடுகளுக்கு இவை அவசியமானவை அல்ல என்பதால் அரசு இதற்கான இருப்பு நிலைகளை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. இந்த மோதலில் பிரிட்டன் நேரடியாக தலையிடவில்லை என்றும் தனது தேசிய நலன்களை பாதுகாக்க மட்டுமே பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறந்து விநியோக சங்கிலியை சீரமைக்க சர்வதேச நாடுகளுடன் இணைந்து தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக டாரன் ஜோன்ஸ் கூறுகின்றார்.